ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் கபீர் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த கேரளாவில் மிஹிர் அகமது அப்படிங்கிற இந்த ஒரு பையன் வந்து 26வது மாடியிலேருந்து குதித்து தற்கொலை பண்ணி செத்துருக்கான். அந்த 15 வயசு பையன் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய இந்த பையன் வந்து ஸ்கூல் 9th ஸ்டாண்டர்ட் பசங்க ரேகிங் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கொடூரமாக அந்த பையனை கூட்டிகிட்டு போய் அவன் ஒரு 9th ஸ்டாண்டர்டில் சேர்ந்துருக்கான். கொஞ்சம் ஏதோ லேட்டாக சேர்ந்தான் அப்படின்ற காரணத்தாலேயோ, கிளாஸில் எல்லா பசங்களும் ரொம்ப பெருசாக இருந்து இவன் மட்டும் கொஞ்சம் சின்ன பையனாக தெரிஞ்சனால ஏதோ ஒரு ஷேம் பண்ணி இவனை வந்து கூப்பிட்டு போய் படிக்கணும் அப்படின்னு ஆசையாக சேர்ந்த இந்த பையனை பாத்ரூமுக்கு கூப்பிட்டு போய் நாக்காலேயே வந்து டாய்லெட்டை சுத்தம் செய்ய வச்சு, அந்த ஃப்ளஷில் வந்து மூஞ்சியை வச்சு ஃப்ளஷ் பண்ணி கொடுமைப்படுத்தி அனுப்பிச்சிருக்காங்க ஒரு குரூப் ஆஃப் பசங்க. இவன் வீட்டில் வந்து அந்த 40 மாடி கட்டடத்தில் இருக்கக்கூடிய அந்த பில்டிங்லேருந்து 26வது மாடியிலேருந்து குதித்து செத்துருக்கான் இந்த அவமானம் தாங்க முடியாமல். இது நடந்தது வந்து கேரளாவில் தொடர்ந்து ரொம்ப மோசமான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. இதை பார்க்கும்போது படிக்கிற பசங்களை கூட சின்ன பசங்கன்னு பார்க்கக்கூடாதுல்ல. யாருக்கு வேணால் மைண்ட் எப்படி வேணால் இருக்கலாம். நீங்கள் இதில் ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம், 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த பசங்களுக்கு மைண்ட் எவ்வளோ ஒரு கேவலமாக இருந்திருக்கு, எவ்வளோ புத்தி சரியில்லாமல் இருந்திருக்கானுங்க. இப்படி ஒரு விஷயத்தை அவனுங்க பண்ணியிருக்கானுங்கன்னா அவங்கக்கிட்ட பெரியவங்களே கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கணும் போல இருக்குது. இந்த மாதிரி பசங்களெல்லாம் எனக்கு தெரிஞ்சு உயிரோடு விடுறது தப்பு. எவ்வளோ குற்றவாளிகள்லாம் பெரிய பெரிய குற்றவாளிகள் போட்டு தள்ளுறதுக்கு அவங்க கூட திருந்திடுவாங்க போல இருக்குது. இந்த மாதிரி பசங்களால் பல நல்லவங்க சாகுறாங்க. சின்ன பையன் செத்துட்டான், எவ்வளோ கொடுமையாக. பேசாமல் இவனை மாதிரி ஆளுங்களை, இந்த மாதிரி பசங்களை வந்து தேர்ந்தெடுத்து கொலை பண்ணிட்டா என்ன? உங்களோட கருத்தை என் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.